நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றேன். எனக்கு ஒரு பிசினஸ் ஷோ பண்ணுங்க, அந்த பிசினஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 700 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் எனக்கு காட்ட முடியுமா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், இது நாட் ஓன்லி ஃபார் பிசினஸ், மென்னுக்கு மட்டும் கிடையாது, விமனுக்கும் சேர்த்து, முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது, நான் முஸ்லிம்ஸ்க்கும் சேர்த்து. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல கேக்குறான், நீங்க வந்துட்டு ₹1 ஸ்பெண்ட் பண்ணுங்க, ₹1 ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் 700 டைம்ஸ் வந்துட்டு அதிகமா நான் என்ன பண்றேன், ப்ராஃபிட்டா அதை என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உலகத்துல எந்த வியாபாரம் எடுத்தாலுமே அதனுடைய ப்ராஃபிட் எதை டிபெண்ட் பண்ணும்? மார்க்கெட்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும், டிபெண்ட் பண்ணும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அந்த பிசினஸ்ல என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணும், அது டிபெண்ட் பண்ணும். அதே மாதிரி அதனுடைய டிமாண்ட் என்ன இருக்குங்கிறத பத்தி டிபெண்ட் பண்ணி தான் அதனுடைய ப்ராஃபிட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நான் உங்ககிட்ட என்ன சேலஞ்ச் பண்றேன்னா, ஏதோ ஒரு பிசினஸ் எனக்கு ஷோ பண்ணுங்க, அதை நம்ம பண்ணோம்னா 700 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவான ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பிசினஸ்னுடைய விஷயங்கள் குர்ஆன்ல ஏராளமாக பொதிஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்ப தெரியும்? அந்த குர்ஆனை படிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியும். இதனுடைய அடிப்படையில தான் முழு குர்ஆனை நம்ம விளங்கணும்னு சொல்லிட்டு தஃப்சீருடைய கிளாஸஸ் நம்ம வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனுடைய மோர் டீடைல்ஸ்க்கு கீழே டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு என்கொயரி பண்ணுங்க. ஒன்லி ஃபியூ சீட்ஸ் தான் என்ன இருக்குது, லெஃப்டா இருக்குது. அதனால சீக்கிரம் என்ன பண்ணுங்க, என்கொயரி பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.